டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நமக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மீன்ஸ் ரெப்ளிகேஷன் என்னென்னா அதனோட காப்பீஸ் எடுக்கிறது. அது வந்து ஒரு காப்பீஸ் வந்து நிறைய காப்பீஸை டிவைட் ஆகிறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 காப்பி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். ஒரு டிஎன்ஏ 4-5 டிஎன்ஏவை ரிப்ளிகேட் ஆகிறது. ரெப்ளிகேட்டர்னா அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, டிஎன்ஏ வந்து நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The replication of DNA takes place during in S phase. அதாவது ஒரு செல் சைக்கிளில் G1 ஃபேஸ், G2 ஃபேஸ், S ஃபேஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் வரும். அதாவது G1 அப்படிங்கிறதெல்லாம் செல் டிவிஷன் நடக்கிற ஸ்பேஸு. இந்த எஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரிப்ளிகேஷன், அதாவது செல் க்ரோத் ஆகிற ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். டியூரிங் ரெப்ளிகேஷன் ஈச் டிஎன்ஏ மாலிகுல் ரைஸ் இன்டு 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரு டிஎன்ஏ மாலிகுல் 2 டிஎன்ஏ மாலிகுலாக டிவைட் ஆகி போகிறதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். சரியா? ஒரு டிஎன்ஏ மாலிகுல் 2 டிஎன்ஏ மாலிகுலாக டிவைட் ஆகி போகிறதுக்கு பேர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். It is identical to each other as well as parental strand. இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்ட் மாதிரியே இருக்கும். சரி, இதுதான் பேரண்ட்டு. இந்த டிஎன்ஏவுக்கு இதுதான் பேரண்ட்டு. இந்த மாதிரி அதனோட ஒரிஜினல் பேரண்ட் மாதிரியே டிஎன்ஏ உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. There are 3 types occurs in DNA replication. First method is called as conservative method, conservative replication. Second one is dispersive replication. Third one is semi-conservative replication. There are 3 types of replication. First one is called as conservative. Second one is dispersive. தேர்ட் ஒன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ்ஸ். இப்படி 3 டைப் இருக்குது. இப்போ கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, இது ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஎன்ஏல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பேரண்ட் டிஎன்ஏ அப்படியே இருக்கும். இதுலேருந்து இன்னொரு டிஎன்ஏ அப்படியே வால்டு உற்பத்தியாகி இதோட கட்டாயி இப்படி தனியாக போயிடும். இதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டாவது மெத்தடு டிஸ்பர்சிவ் மெத்தட். டிஸ்பர்சிவ் மெத்தட்னா ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ சின்ன சின்ன பீஸாக உடையும். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பீஸாக உடைஞ்சிடும். உடஞ்சிட்டு ஒவ்வொரு பீஸும் அப்படி தன்னோட சென்ட்ரலில் க்ரோத் பண்ணி வளர்ந்துக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்பர்சிவ் மெத்தட். தேர்ட் ஒன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ். அப்படின்னா இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏவோட ஒரு இலை இப்படி பிரிஞ்சிடும், இன்னொரு இலை இப்படி பிரிஞ்சிடும். இதில் இன்னொரு டிஎன்ஏ உற்பத்தி பண்ணிங்க, இதில் ஒரு டிஎன்ஏ உற்பத்தி, இது ஒரு இலையாயிரும், இது ஒரு இலையாயிரும். இப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி 3 types of DNA replication occurs. First one is conservative method, second one is dispersive method, third one is semi conservative method. Conservative methodனா டிஎன்ஏல அந்த ஸ்ட்ராண்ட் பிரியாது, அப்படியே சேஃப்டியாக இருக்கும். இதனோட வால் பகுதியில் இன்னொரு டிஎன்ஏ உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகிட்டு தனியாக போயிடும். இந்த மாதிரி நிறைய காப்பீஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் மெத்தட். ரெண்டாவது மெத்தடு டிஸ்பர்சிவ் மெத்தடு. இந்த டிஎன்ஏ வந்து சின்ன சின்ன பார்ட்டாக பிரேக்கப் ஆகிரும். பிரேக்கப் ஆன பின்னாடி இந்த பிரேக்கப்லேருந்து அதில் அப்படியே க்ரோத் பண்ணிக்கும். சின்ன சின்ன பீஸு பெரிய பீஸாக க்ரோத் ஆகி வளர்ந்து வந்துடும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்பர்சிவ் மெத்தட்.
செமி கன்சர்வேட்டிவ்னா ஒரு டிஎன்ஏவோட லீஃபில் 2 லீஃப் ஃபஸ்ட்டு தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கு இணையான லீஃப் பக்கத்தில் உற்பத்தி ஆகும். அப்புறம் இது தனி இலையாயிரும், இது தனி இலையாகும். இதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இந்த மாதிரி 3 டைப்ஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துட்டு. இது இப்போ பார்க்கலாம். First we can see the conservative replication. Conservative method of replication. First conservative method பார்க்க போகிறோம். The original double helix serves as template. Templateனா அதிலிருந்து தான் உற்பத்தி பண்ணுறோம், அதை தான் பேஸாக வச்சுக்கிறோம், அதை தான் அடிப்படை ஆதாரமாக வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் அது பேர் டெம்ப்ளேட். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அடிப்படையாக வைத்து புதிதாக டிஎன்ஏக்கள் அதனோட வால் பகுதியில் உற்பத்தி ஆகிறது. The original molecule is preserved intact and the entirely new double strand molecule is synthesized. ஒரிஜினல் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அப்படியே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும், ப்ரிசர்வ்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். முழுவதுமாக புதிதாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறுகள் அதிலிருந்து உற்பத்தி ஆகும். இப்படி உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். Next, dispersive type of DNA replication. The original molecule is broken into fragments. Original molecules சின்ன சின்ன பீஸாக உடையுது. And in each fragment serves as a template for synthesis of complementary fragments. ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸும் டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வந்து புதுசான ஸ்ட்ராண்ட்ஸ் க்ரியேட் ஆகிக்கும். ஃபைனலி 2 நியூ மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஓல்ட் அண்ட் நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட்லேருந்து 2 ஸ்ட்ராண்டு க்ரியேட் ஆகி வர்றதுக்கு பேர் டிஸ்பர்சிவ் மெத்தட். சின்ன சின்ன பீசஸாக உற்பத்தி ஆகிரும். இந்த சின்ன சின்ன பீசஸும் ஒவ்வொரு டிஎன்ஏவை க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கும். Third method, semi-conservative methods. Semi-conservative replication. இதுதான் இந்த டயக்ராம். Semi-conservative method of DNA replication. இது பேரண்ட் டிஎன்ஏ. இந்த பேரண்ட் டிஎன்ஏல ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்டு செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆன பின்னாடி இதுக்கு இது வந்து நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏ. சரியா? இது பேரண்ட் டிஎன்ஏ. இது டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு, இந்த பேரண்ட் டிஎன்ஏ வந்து டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு இந்த நியூ டிஎன்ஏ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. இதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ். செமினா என்ன? பாதி. கன்சர்வேட்டிவ்னா பாதுகாப்பு. இந்த டிஎன்ஏல பாதி வந்து பாதுகாப்பாக ஒரு இலையாகவும் மீதி புதிதாக உருவாக்கப்பட்ட பாதி ஒரு இலையாகவும் உற்பத்தி ஆகிறதுனால அதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இதுக்கு பேர் என்ன? செமி கன்சர்வேட்டிவ் methods. The semi-conservative replication was proposed by Watson and Crick in 1953. The first propose பண்ணவங்க வாட்சன் அண்ட் கிரிக். The semi-conservative method of DNA replication was proposed by Watson and Crick. This mechanism of replication is based on the DNA model. இது DNA மாடலை வச்சு தான் இந்த DNA ரெப்ளிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. They suggested the 2 polynucleated strands of DNA molecules unwind 2 பிரிக்கிறது. To start separating one end. ஒரு எண்டில் இந்த 2 DNA மாலிகுலும் அன்வைண்ட் ஆகுது, பிரிஞ்சு போகுது. During this process, covalent hydrogen bonds are broken. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டெல்லாம் broken ஆகிடுது. The separated DNA strand then start to template for synthesis of new strand. இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட இலை வந்து டெம்ப்ளேட்டாக மாறுது. டெம்ப்ளேட்னா அடிப்படை. சரி, இது அடிப்படையை வச்சு தான் இன்னொரு ஸ்டாண்ட் உற்பத்தி பண்ணுறோன்னா அதுக்கு பிறகு டெம்ப்ளேட். இந்த ஒரிஜினல் ஸ்டாண்டு டெம்ப்ளேட்டாக மாறுது, அடிப்படையாக இருக்குது. இதை வச்சு ஒரு நியூ ஸ்டாண்டு இங்கே உற்பத்தி ஆகுது. இதை பேஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்டாண்டு இங்கே உற்பத்தி ஆகுது.
The separated single strand then template for synthesis of new strand. Subsequently, each daughter double helix carries one polynucleotide from the parent molecule and another one next it is template, another one is newly synthesized complementary parent strand. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்டு பேரண்ட்லேருந்து வருது, இது டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இதுவும் பேரண்ட் ஸ்ட்ராண்டு, இது டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புதுசாக ஒரு நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏ இது பக்கத்தாலே உற்பத்தி ஆகுது. புதுசாக ஒரு நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏ பக்கத்துலேயே உற்பத்தி ஆகுது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ். ஓகேவா? ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது, டிஎன்ஏவில் ஒரு எண்டில் ரெண்டும் அன்வைண்ட் ஆகி செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆன பின்னாடி இது டெம்ப்ளேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு நியூ சிந்தசைஸ்டு டிஎன்ஏ உற்பத்தி ஆகும். இப்படி பாதி வந்து பேரண்ட் ஆகவும் பாதி வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்டாகவும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் டாபிக் இஸ், இதை வந்து இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணாங்க. இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை எக்ஸ்பிரிமெண்டலி ப்ரூவ் பண்ணாங்க. அதை 2 பேர் ப்ரூவ் பண்ணாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The mode of DNA replication was determined by 1958 மீசல்சன் அண்ட் ஸ்டால். மீசல்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் ஸ்டால் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரியா? இது வந்து எந்த அனிமலில் பண்ணாங்கன்னா, எசசெரியா கோலை அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குது. அந்த பாக்டீரியாவில் இதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணாங்க. எசசெரியா கோலையில் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் மூலியமாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எசசெரியா கோலை பாக்டீரியா எடுத்துக்கிட்டாங்க. அந்த எசசெரியா கோலை வந்து வளர்க்கறதுக்கு NH4Cl அப்படின்னு ஒரு அம்மோனியம் குளோரைடு அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா N15 வகையை சேர்ந்தது, ஹெவி ஐசோடோப். சரி, இது வந்து ஒரு ஹெவியான ஒரு அனிமல், ஹெவியான ஒரு மாலிகுல். N15 அப்படிங்கிறது ஒரு ஹெவியான மாலிகுல். N15 இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப்பில் அந்த NH4Cl அப்படிங்கிற அம்மோனியம் குளோரைடு அப்படிங்கிற சொல்யூஷனில் அந்த பாக்டீரியாவை போட்டு வளர்த்தாங்க. அந்த அம்மோனியாவில் N வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஐசோடோப் 15 வகையை சேர்ந்தது. இது வந்து ஒரு ஹெவியான நைட்ரஜன். சரியா? இதில் போட்டு வளர்த்தாங்க. அப்படி வளர்க்குறப்ப அதில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்துட்டு, நைட்ரஜன் பேஸஸில் இருக்கலையே அடினைன் குவானைன் சைட்ரசன் தையமைன், அது வந்து இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து எடுத்து இந்த ஹெவி ஐசோடோப் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அவங்க பாடி, அந்த எஸ்எஸ்ஏ கோலை பாடிக்குள்ளே உற்பத்தி ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன உற்பத்தி ஆயிடுச்சு? ஒரு எஸ்எஸ்ஏ கோலை இருக்குது, அதுக்குள்ளார டிஎன்ஏ வந்து நைட்ரஜன் 15 வகையான இருக்கக்கூடிய நைட்ரஜன் டிஎன்ஏ அந்த இதுக்குள்ளே உற்பத்தி ஆயிடுச்சு. சரி, அந்த எஸ்எஸ்ஏ கோலை வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் அடுத்த ஒரு உயிரினமாக மாறிடும், செல் டிவிஷன் நடந்துடும். ஒரு எஸ்எஸ்ஏ கோலை இங்கே இருக்குன்னா 20 நிமிஷத்தில் இது 2 செல்லில் டிவைட் ஆகிரும். அதனோட வாழ்நாளே 20 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் அது 2 குட்டியாக மாறி போய்கிட்டே இருக்கும். சரியா? இது ஏன் மற்ற உயிரினத்தில் பண்ணலை
எஸ்எஸ்ரிய கோலையில் பண்ணாங்கன்னா எஸ்எஸ்ரிய கோலை மட்டும்தான் 20 நிமிஷத்துலேயே ஒரு உயிர் 2 உயிரே மாறிடும். அதனால் நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிடும். அதுக்காக எஸ்எஸ்ரிய கோலையில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த எஸ்எஸ்ரிய கோலையை NH4Cl அப்படிங்கிற அம்மோனியம் குளோரைட் இருக்கிற சொல்யூஷனில் வளர்த்துனாங்க. அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 15 வகையை சேர்ந்ததாக இருந்தது. சரியா? இப்போ அம்மாவோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 15 வகையை சேர்ந்த டிஎன்ஏவாக இருக்குது. சரியா? இப்போது 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் நைட்ரஜன் அம்மோனியம் குளோரைட் இருக்கு இல்லையா, சொல்யூஷனை மாற்றுறாங்க. NH4Cl சொல்யூஷனை மாற்றுறாங்க. இந்த எண் வந்து 14 வகையை சேர்ந்தது அப்படி மாற்றிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து N15 இருக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைடில் க்ரோத் பண்ணாங்க. 20 நிமிஷம் கழித்து N14 இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு இந்த எஸ்எஸ்ரிய கோலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு N15 இருக்கக்கூடிய க்ரோத்தில் வளர்கிறப்ப அதனோட டிஎன்ஏ N15 வகை டிஎன்ஏவாக இருந்தது. அதை வந்து N14க்கு மாற்றினதுனால என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடு. ஸோ என்ன சொன்னால் இது தனியாக பிரிஞ்சிடும், இது தனியாக பிரிஞ்சிடும், நடுவில் இங்கே ஒரு டிஎன்ஏ உற்பத்தி ஆகும், இங்கே ஒரு டிஎன்ஏ உற்பத்தி ஆகும், இப்படி வந்துடும். இங்கே வந்துருச்சா? அங்கே பாரு. ஃபஸ்ட் நம்ம N50 பார்த்தோம், அது வந்து ரெட் கலராக இருந்துச்சு. இது ரெட் கலர். N15 இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் ரெட் கலர், N14 இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் ப்ளூ கலர். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா N15 வச்சுருக்கப்ப அந்த டிஎன்ஏ N15 இருந்தது, அது N14க்கு மாற்றினோம். இப்போ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால தான் அது N14 வர்றப்ப இந்த N15 ஒரு இலையாகவும் N14 ஒரு இலையாகவும் 2 ஸ்டாண்ட் உற்பத்தி ஆச்சு. சரியா? மறுபடியும் அது N14லேயே க்ரோத் பண்ணுறோம். அடுத்த 40 நிமிஷத்தில் இந்த 2 செல் இன்னும் 4 செல்லை பிரியுது. அப்படி பிரிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது 2ஆக பிரியுது. இந்த ரெட்டு தனியாக பிரியுது, இது தனியாக பிரியுது. இந்த ரெட்டு தனியாக பிரியுது, இந்த ப்ளூ தனியாக பிரியுது. இதுக்கப்புறம் N14 வரப்போ எல்லாமே ப்ளூவாக தான் இருக்கும். அதனோட ப்ளூ சேர்ந்துக்குது, இதனோட ரெட்டோட ஒன்று ப்ளூ சேர்ந்தது, இந்த ரெட்டோட ஒன்று ப்ளூ சேர்ந்து, ரெட்டோட ஒன்று ப்ளூ சேர்ந்து, இப்படி க்ரோத் ஆகி போயிட்டே இருக்குது 40 நிமிஷம் கழிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டு தான் 2ஆக பிரிஞ்சுது. இது வந்து ரெட்டு ஒன்று பிரிஞ்சுது, ப்ளூ ஒன்று பிரிஞ்சுது. இப்போ N14 வளர்க்குறப்ப எல்லாமே ப்ளூவாக தான் வளரும். சரியா? இப்போ ப்ளூ இங்கே போயிடுச்சு, புதுசாக வந்ததும் ப்ளூ. இங்கே ரெட்டு ஒன்று வந்துருச்சு, புதுசாக வந்தது ப்ளூ ஆயிடுச்சு. இது 2ஆக பிரிகிறோம் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில். ரெட்டு இங்கே ஒன்று போகுதா, ப்ளூ இங்கே வந்துடுது. புதுசாக வந்துடுவதெல்லாம் ப்ளூ, அப்போது ரெட் ப்ளூ. இது இங்கே வந்ததே ப்ளூ, அப்போ புதுசாக வர்றது ப்ளூ. இந்த மாதிரி செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் போயிட்டுருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இதெல்லாம் டிஎன்ஏல நடக்குது, டிஎன்ஏல நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் டிஎன்ஏ 15 இருந்ததுன்னா அது கீழே இருக்கும், ஹெவி ஐசோடோப் கீழே இருக்கும், 15 கீழே இருக்கும், 14 மேலே இருக்கும், 13 மேலே இருக்கும், இப்படி வரும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த N15 வளர்க்குறப்ப அது ஆய்வு குழாயில் வச்சு சென்ட்ரிகுலேஷன் பண்ணுறப்ப கீழே கிடச்சிது. அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? நைட்ரஜன் 15 இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது 20 நிமிஷம் கழித்து N14 வளர்த்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கிடச்சிதுன்னா ஒன்று ஹெவி, இன்னொன்று லைட்டு, அதனால் சென்டரில் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரு, இங்கே ஒரு ஹெவி ஒரு லைட்டு, இங்கே ஒரு ஹெவி ஒரு லைட்டு, இங்கே 2 லைட்டு, இங்கே 2 லைட்டு. சரியா? இந்த ஒரு ஹெவி ஒரு லைட்டெல்லாம் இங்கே சென்டரில் கிடச்சிது, இந்த லைட்டெல்லாம் மேலே கிடச்சிது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன மெத்தடில் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன் பாரு. ஒரு எஸ்எஸ்ரிய கோலை எடுத்துக்கிறோம்,
அது வந்து NH4Cl அம்மோனியம் குளோரைடு அப்படிங்கிற சொல்யூஷனை வளர்த்துறோம். அதில் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா N15 வரக்கூடிய ஹெவி நைட்ரஜனை போட்டோம். அந்த N15 நைட்ரஜன் எடுத்து அது டிஎன்ஏ உருவாக்குச்சு. அது N15 வகையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அது N14 அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு மாத்திரம். N15 வந்ததெல்லாம் ரெட் கலரில் போட்டுக்கிறோம். N14 வந்ததெல்லாம் ப்ளூ கலரில் எழுதிக்கிறோம். இது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் பிரியுது. இது ஒரு இலை பிரியுது, இது ஒரு இலை பிரியுது. இது ரெட், இங்கே ஒன்று ரெட் வந்துருச்சு, இங்கே ரெட் வந்துருச்சா. N14 வரதெல்லாம் ப்ளூ டிஎன்ஏவாக இருக்கும். அப்போ பாரு, இங்கே ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இது 20 நிமிஷத்தில் ஒரு ஜெனரேஷன் ஆகிடுச்சு. அடுத்து 20 நிமிஷம் கழிச்சு 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் பிரியுது. இதை பிரித்தோம்னா ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ வருது. இதை பிரித்தோம்னா ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ வருது. ப்ளூ பக்கத்தால் நியூ N14 ஒரு ப்ளூ டிஎன்ஏ உற்பத்தி ஆகுது. இது சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம பார்க்குறப்ப N15 இருந்தால் கீழே இருக்கும், N14 கம்மியாக இருந்தால் மேலே வரும்னு சொல்லி படித்தோம். இப்போ N15னா ஹெவி, அப்போ கீழே வந்துருச்சா. இப்போ பாரு, ஹெவி இருக்குது, லைட் இருக்குது. ஹெவியும் லைட்டும் கலந்தால் ஆவரேஜ் வந்துடுது. அப்போ ஆவரேஜ்னா சென்ட்ரலுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி லைட் அப்படின்னா ஆவரேஜ், ஹெவி லைட்டுன்னா ஆவரேஜ். இது ரெண்டு இங்கே ஆவரேஜ் இங்கே வந்துருச்சு. இது ரெண்டு லைட்டு, அதனால் லைட்டு மேலே வந்துருச்சு. இதை வச்சு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம இப்போ ரைட்டிங்கில் பார்க்கலாம். The mode of replication was determined by 1958 Michelson and Stahl. Michelson, Stahl அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாங்க. They are designed an experiment to distinguish between semi-conservative, conservative dispersion replications. DNA replications எந்த மெத்தடில் நடக்குது, செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் நடக்குதா, கன்சர்வேட்டிவ் மெத்தடில் நடக்குதா, அல்லது டிஸ்பர்சிவ் மெத்தடில் நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. In their experiment, they grow into cultures of Escherichia coli many generations in separate media. இதுக்காக நிறைய கல்ச்சர் மீடியா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒன்று N15, ஒன்று N14, இன்னொன்று N14 அப்படின்னு நிறைய 3 மீடியா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதில் Escherichia coli உள்ளே போட்டு வளர்க்குறோம். ஃபஸ்ட்டு, the heavy culture grown in medium which is nitrogen source NH4Cl contained heavy isotope N15. ஃபஸ்ட்டு N15 இருக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைடில் இதை வந்து போட்டு கல்ச்சு பண்ணுறோம். அப்புறமா அண்ட் தென் லைட் கல்ச்சர் வாஸ் க்ரோன் மீடியம் விச் இஸ் நைட்ரஜன். இதுக்கப்புறமா நைட்ரஜன் சோர்ஸ் கண்டைன் நைட்ரஜன் 14 இன் மெனி ஜெனரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு மட்டும் N15 க்ரோத் பண்ணுறோம். அப்புறமா ரெண்டாவது ஜெனரேஷன், மூணாவது ஜெனரேஷன் எல்லாமே N14 அப்படிங்கிற நைட்ரஜன் இருக்கக்கூடிய க்ரோத்தில் அதை வளர்க்குறோம். At the end of the growth, இது growth முடிஞ்ச முன்னாடி, they are observed the bacterial DNA in heavy culture operated by N15 and the light culture is N14. இதுக்கப்புறமா இந்த டிஎன்ஏ எடுத்து பார்க்குறப்ப ஹெவி கல்ச்சரில் வளர்கிறப்ப அது நைட்ரஜன் எல்லாம் N15 இருந்தது. லைட் கல்ச்சரில் வளர்கிறப்ப அது எல்லாமே N14 இருந்தது. இருக்கிறத நம்ம பார்க்குறோம். The heavy DNA would be designed from the light DNA 15 from 14, which is technique is called cesium chloride density gradient centrifugation. இது எப்படி நம்ம கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு மூலியமாக இதை நாம் கண்ணில் அந்த வீல் வடிவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். In this process, heavy and light DNA excreted from the cells, two cultures settled into two distant separates bond, hybrid DNA. இந்த டெஸ்ட் டியூப் மாலிகுலுக்குள்ளார எந்த இடத்துல பாண்டு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அது வந்து லைட்டா அல்லது ஹெவி ஐசோடோப்பா அப்படிங்கிறத நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். The heavy culture N15 was transferred into the medium that only NH4Cl took the samples various different time in the intervals 20 minutes duration. ஃபஸ்ட்டு N15 20 நிமிஷம் மட்டும்தான் அதில் வச்சுருக்கணும். 20 நிமிஷத்தில் அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப N14 கொண்டு வந்து வச்சுக்கணும்.
அப்போ 20லேருந்து 40 நிமிஷம் வரையும் தான் N14 வச்சுருக்கணும். அப்புறம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் N14க்கு மாற்றிடணும். இந்த மாதிரி 20 மினிட்ஸ் டைமில் ஒருக்கா அடுத்த கல்ச்சர் மீடியாவுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரெப்ளிகேஷன் தி எக்ஸ்கிரீட்டட் டிஎன்ஏ சப்ஜெக்டட் டு டென்சிட்டி கிரேட் சென்ட்ரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடந்த முன்னாடி அடுத்த சென்ட்ரிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். The DNA settled into bond was intermediate in the position between previously determined heavy and light bonds. ரெண்டாவது ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் லாஸ்ட்டில் இருந்தது அது N15 சொன்னோம். ரெண்டாவதில் மீடியத்துக்கு வந்துடுச்சு. அப்போ ஒரு இலை வந்து N15லேயும் ஒரு இலை வந்து N14லேயும் இருந்துச்சு. After the second replication, 40 minutes duration, the again extracted DNA samples. The sample found in DNA settled into 2 bonds. 40 நிமிஷம் கழித்து அதை வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்ப அதில் வந்து 2 bonds கிடச்சிது. ஒன்று சென்ட்ரல் ஒன்று வந்தது, ஒன்று மேலே ஒன்று வந்தது. சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டிஎன்ஏ இன்னொன்று லைட் டிஎன்ஏ இருக்கிறது சென்ட்ரலில் இருந்துச்சு. ரெண்டுமே லைட் டிஎன்ஏ இருக்கிறதுல மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் டியூப்பில் எந்த இடத்துல பாண்ட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அந்த டிஎன்ஏ வந்து N15 நிலையானதா N14 ஆனதா அல்லது ரெண்டுமே N14 ஆனதா அல்லது ரெண்டுமே N15 ஆனதான்னு சொல்லி நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறப்ப அது கீழே வந்துச்சு, அது ரெண்டுமே N15 நிலையனால அது கீழே வந்துச்சு. ரெண்டாவது பார்க்குறப்ப கேப்பில் வந்தது, அதில் வந்து ஒன்று வந்து N15 இருக்குது, ஒன்று வந்து N14 இருக்குது. அதனால் N14க்கும் போல் N15க்கு போல் நடுவில் ஆவரேஜுக்கு வந்துச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒன்று வந்தது, அது வந்து N14 ஒன்று N15 ஒன்று இருந்துச்சு. N14 ரெண்டுமே இருக்கிறது மேலே டெஸ்ட் டியூப்பில் மேல் சாம்பிளுக்கு வந்தது. இதை வச்சு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த சாம்பிள்ஸில் இருக்கிறது N15 டிஎன்ஏவா அல்லது N14 டிஎன்ஏவா அல்லது ஒரு இலை N15 ஒரு இலை N14 அப்படிங்கிற இலையாலானதான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். The again extra DNA samples time to find the DNA setting into 2 bonds. One is light bond position, another one is intermediate position. ஒன்று வந்து லைட் பாண்டில் மேலே இருந்துச்சு, இன்னொன்று இன்டர்மீடியட் கேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. These result confirm the Watson Crick settlement conservative replications hypothesis. இதை வச்சு வாட்சன் அண்ட் கிரீக்ஸ் சொன்னக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மெத்தடில் தான் நம்ம உடம்புக்குள்ளார டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் ஒரு டைம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் நடக்குதா, கன்சர்வேட்டிவ் மெத்தட் நடக்குதா, டிஸ்பர்சல் மெத்தட் நடக்குதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்காக எஸ்எஸ்ரிய கோலை அப்படிங்கிற ஒரு உயிர் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து NH4Cl அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு வளர்க்குறோம். அந்த எண் வந்து 15 வகையை சேர்ந்ததாக இருக்குது. சரியா, 15 வகை வந்ததில் அது ஒரு டிஎன்ஏ உற்பத்தி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழித்து N15லேருந்து N14 இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப்புக்கு அதை சேஞ்ச் பண்ணுறப்ப இது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் பிரியுது. இது ரெண்டும் இங்கே ஒரு இலையாக பிரியுது, இங்கே ஒரு இலையாக பிரியுது. N14 வரக்கூடிய டிஎன்ஏலாம் ப்ளூ கலர் டிஎன்ஏவாக எழுதுகிறோம். சரியா, இப்போ பாரு, இதில் ஒரு மிக்சப் வந்துருச்சு, இதில் ஒரு மிக்சப் வந்துருச்சு. இதில் ஒரு இலை N15 ஒரு இலை N14, இதில் ஒரு இலை N15 ஒரு இலை N14. இதை மறுபடியும் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் கொண்டு போனோம்னா பாருங்கள், இது ரெண்டாக பிரிச்சுன்னா ஒரு ரெட் இலை ஒரு ப்ளூ இலை, இது ரெண்டாக பிரிச்சுன்னா ஒரு ப்ளூ இலை வருது, ஒரு ரெட் இலை வருது. புதுசாக உருவாகிறதெல்லாம் ப்ளூ இலையில் தான் உருவாகுது. சரி, அப்போ பாரு, 2 லைட் உருவாகுது, 2 மிக்ஸ்டு உருவாகுது. இது வந்து சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் மூலியமாக வச்சு பார்க்குறப்ப என்னென்னு சொல்லிக்கிறது, N15 இருந்தால் கீழே இருக்கும், N14 இருந்தால் மேலே இருக்கும், N14 15 ரெண்டு கலந்துருந்தால் மீடியமில் இருக்கும். அதுதான் விதி. ஃபஸ்ட்டு கீழே உருவாயிருச்சு, அப்போ அது N15 சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போது ரெண்டாவது சென்ட்ரல் உருவாகுது, சென்ட்ரல் உருவாகிறப்போ இப்போ ஒரு இலை N14 ஒரு இலை N15 உருவாகுன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்.
தேர்டில் வச்சு பார்க்குறப்ப 2 டிஎன்ஏ மிக்சடாக இருக்குது, அது சென்டரில் வந்துருச்சு. ஒரு ஒன்று N15 இன்னொன்று N14. 2 வந்து லைட் பாண்டில் இருக்குது, அதனால் 2 மேலே வந்துருச்சு. இதை வச்சு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் கன்ஃபார்ம்டு பை செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் தான் நடக்குது அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us meet next topic.